வணக்கம் மக்களே. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். எங்கள் வீட்டில் மீன் பாருங்கள், நல்லா பெரிய பெரிய இறால் மத்தி மீன். அது 1 கிலோ மத்தி, அப்புறம் இறால் 1 கிலோங்க. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, மத்தியை குழம்பு வச்சுட்டு இறால் கிரேவி பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கையிலே க்ளீன் பண்ணுறேன். நான் வெட்டி எப்பயுமே வாங்கிட்டு வர மாட்டேங்க, நானே க்ளீன் பண்ணிடுவேன். ரொம்ப பெரிய மீன் அதை மட்டும்தான் வெட்டி க்ளீன் பண்ணுவோம். வெட்டி வாங்கிட்டு வருவேன், இல்லைன்னா நானே க்ளீன் பண்ணிடுவேன். பாருங்க, ரொம்ப ஈஸி தாங்க. மத்தியெல்லாம் க்ளீன் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி. வச்சு இப்படி தேய்ச்சி வச்சுங்களேன். எண்ணெய் எல்லா பக்கம் தெரிக்காத அளவுக்கு பண்ணிங்கன்னா எங்கேயும் ஸ்மெல்லு வராது. எல்லா பக்கமும் ஸ்மெல்லு வராமல் இந்த சிதல்லாம் பார்த்தீங்களா, அதில் எல்லா பக்கம் தெரிக்காது. இல்லைன்னு வைங்களேன், நம்ம மேலேயும் தெரிச்சு. நான் நிறைய மீன் வாங்கிட்டு தான் மொட்டை மல்ல போய் க்ளீன் பண்ணுவேன். 1 கிலோ தானே, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக இங்கேயும் பண்ணிக்கலாம். அதனால் டைம் ஆயிடுச்சுங்க. அவசர அவசரமாக க்ளீன் பண்ணுறேன். குழந்தைங்களாம் பசி போட்டுருக்குறாங்க. பாருங்க, மத்தி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கிலோ 150 ரூபாங்க மத்தி. இங்கெல்லாம் எவ்வளோன்னு சொல்லுங்கள். இறால் 500 ரூபா. இறால் பாருங்கள், இறால் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ரொம்ப ஈஸி தான். நான் ரொம்ப பெரிய மீன் அந்த மட்டும்தான் கடையில் வெட்டி வாங்கினது நான் அலசிக்குவேன். இல்லைன்னு வச்சுங்களேன், நானே தான் க்ளீன் பண்ணுவேன். எனக்கு க்ளீன் நானே க்ளீன் பண்ணுறது தான் பிடிக்கும் எனக்கு. இங்கே பாருங்கள், அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸி. இதெல்லாம் அந்த இறாலோட குடல் அதை எடுக்கணும்னு வச்சுங்களேன், நெருங்கும் சாப்பிடும்போது மண். அவ்வளோதான். க்ளீன் பண்ணிவிட்டு சமைக்கும்போது காட்டுறேன். பாருங்கள் மக்களே, எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன். மீனை க்ளீன் பண்ண பார்த்தீங்களா, அதான் பாருங்கள், எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன். மீனை க்ளீன் பண்ணியாச்சு, இறால் க்ளீன் பண்ணியாச்சு. இது ரெண்டுமே 1 கிலோ தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள். அப்புறம் தக்காளி, புதினா, தக்காளி, கொத்தமல்லி எல்லாமே. இது பட்டை, லவங்கம். இறாலுக்கு வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம். மீனுக்கு முருங்கைக்காய். தெரியுதா? ஐயோ, தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? நானே தான் எடுக்கிறேன், பார்த்துக்குங்க. முதல்ல இறாலுக்கு போட்டுக்கலாம். இறாலுக்கு அந்த பட்டை லவங்கெல்லாம் எடுத்து வச்சுன்னு பார்த்தீங்களா, அதெல்லாம் போட்டாச்சு. மீன் குழம்புக்கு தெரியுதுங்களா, மீன் குழம்புக்கு வெந்தயம், சோம்பு அடிக்கட்டும். புரிஞ்சுன்னா, மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டாச்சு. இறாலுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். நல்லா ப்ரௌனாக ஆகும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். நல்லா வதங்கட்டு ரெண்டுமே ஆகிட்டுருக்கு. சாப்பாடு அப்படியே வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது சாப்பாடை வச்சு இறக்கிட்டேன். விசில் கூட விடலை பார்த்தீங்களா. இப்போ தான் இறக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ தான் யூடியூப் சேனலே ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கும் ஆசை. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். சரி, ஏதோ ஒன்று நம்மளும் ஒரு ட்ரை பண்ணுவோமே, நம்மளும் ஏதாவது ஒன்று பண்ணிட மாட்டோமா, நம்மளும் ஜெயிச்சிட மாட்டோமான்னு ஒரு ஆசை, ஒரு நம்பிக்கை கூட. சொந்த பந்தம் ஃபீல் பண்ணுறத விட இந்த மாதிரி மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கிட்டு, சப்போஸ் சரியோ அவங்க நம்மளை திருத்திட்டு அப்படி இருக்கலாம். ஏதோ ஒரு இது சொல்கிறது, ஏதோ ஒரு கஷ்டம்னா கூட நம்ம இப்படி பண்ணும்போது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. ஏதோ நம்மளோட முயற்சி. எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.
சும்மா அதுக்கு ஏதாவது ஒன்று எடுத்து போடலாமே, மக்களுக்கு நம்மளை பிடிச்சிடாதா, யாராவது ஒருத்தவங்க லைக் பண்ணியிருக்க மாட்டாங்களா, நம்மளையும் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு ஒரு ஆசை தான். சொந்த பந்தம் நமக்கு உதவுதா என்னன்னு தெரியாது. ஆனால் எனக்கு மக்களாக நீங்கள் கண்டிப்பாக எனக்கு உதவுவீங்க. எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் உதவி யூத் நிறைய பார்த்துருக்கேன். நிறைய பேர் நிறைய பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. நம்மளும் அந்த மாதிரி பண்ணக்கூடாதா, ஏன் பண்ணக்கூடாது, ட்ரை பண்ணுவோன்னு தான் பண்ணுறேன். எனக்கு ஒரு சப்போர்ட்டு கொடுங்க. எனக்கு எதுவுமே தெரியாது, இதில் எப்படி பண்ணணும், எப்படி போகணும், எப்படி பேசணும்னு கூட எனக்கு தெரியல. ஏதாவது தப்பாக இருந்தால் தயவுசெய்து மன்னிச்சிடுங்க. நான் யூடியூப் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்ப்பேன். வாரத்தில் ஏதோ ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போடுவேன், போஸ்ட் பண்ணிட்டு பார்ப்பேன். யாராவது நம்மளை பார்த்துருக்காங்களா, பார்த்தாலே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். யாராவது ஒருத்தரங்களாவது லைக் பண்ணியிருக்க மாட்டாங்களா அப்படின்னு நான் நினப்பேன். கடவுள் வந்து எப்பயுமே வந்து நேரடியாக வந்து யாருக்கும் உதவ மாட்டார், யார் மூலியமாக தான் உதவுவார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தக்காளி போட்டாச்சு. மீன் குழம்பு தக்காளி போட்டிருக்கேன், வதங்கிட்டுருக்கு. அப்புறமா இறாலுக்கு நல்லா ஃப்ரை ஆகட்டும். எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சு, தப்பாக நினச்சிக்காதீங்க. இது யார் யார் பார்க்குறீங்கன்னு தெரியல. எனக்கு யாரும் முதல்ல லைக் பண்ணுறீங்களோ தெரியாது, லைக் பண்ணாமல் கூட போகலாம். நான் லைக் பண்ணுறவங்க முதல்ல அறிஞ்சிடல, அப்படி லைக் பண்ணுறவங்க எனக்கு கடவுளாக தான் தெரியும். பார்க்கலாம். இது வந்து இறால் ஃப்ரை ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரை ஆகட்டும். இது மீன் குழம்புக்கு அந்த புளி எடுத்து நம்ம ஊற வச்சுக்கலாமா, ஊற வச்சுட்டு ஊறிட்டு அது பசே ஈஸியாக இருக்கும் பாருங்களேன். அதுக்கு தான் இறால் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்வோம். நீங்களாம் எப்படி செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. எங்கள் ஊர் பக்கம் நாங்கள் இப்படி தான் செய்வோம், புதுக்கோட்டை. அதனால் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். கமெண்ட்லாம் வருமானு கூட எனக்கு தெரியல, சொல்கிறேன் நான். முருங்கைக்காலாம் போட்டு தான் மீன் குழம்பு செய்வோம். ஊற போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது என் பசங்க தான் பக்கத்தில் இருக்காங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. எங்களுக்கு எதுவுமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி எடிட் பண்ணணும், எப்படி போடணும்லாம் எதுவும் தெரியாது. என் பசங்க தான், குட்டி பசங்க தான், எனக்கு என்னோட பசங்க. அவங்க சொல்லுவாங்க ஏதாவது, இல்லைன்னா தெரிஞ்சது அப்படியே எடுத்து போடுவோம். சொல்லலாம் எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இதை கொஞ்சம் வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் போதும். கருவேப்பிலை போட மறந்துட்டேன். கருவேப்பிலெலாம் இங்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷாலாம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். மரமே வச்சுருந்தேன், ரோடு போட்டேன்னு சொல்லி எல்லாம் எடுத்துட்டாங்க. கடையில் தான் வாங்குகிறேன், அதனால் வாங்கி கழுவி தொடச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதான் அப்படியே போட்டேன், என்னடா கழுவாமல் போட்டேன்னு நினச்சிக்காதீங்க. நான் எல்லாமே கழுவி தான் வைப்பேன். இது நல்லா வதங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இது வந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் மல்லித்தலை மீன் குழம்புக்கு, இறாலுக்கு அப்படியே போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட இது சிக்கன் மாதிரி தான் இது, ஆனால் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் வதங்கட்டும். அது
போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி வதங்கிறதுக்கு அதுக்கு போட்டுக்கலாம். இப்போ பத்தலைன்னா போட்டுக்கலாம். வதங்கிட்டு தூக்க வதங்கும்ல டைம் ஆகிடுச்சு. பேசுறது கேட்குதா என்னன்னு தெரியல. நல்லா வதங்கணும். இதுவும் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடி பிடிக்கிறா ஃப்ரெண்ட்ஸ். அது தட்டி அப்படியே வலிக்கிட்டு போகுதா, அதான் என் பசங்கக்கிட்ட பிடிச்சிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். என் பசங்க நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் அரைச்ச மசாலா ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போயுமே அரைச்சி ஸ்டாக் வச்சுக்குவேன். இது எல்லாத்துக்குமே சாம்பாருக்கு, பொரியலுக்கு, மீன் குழம்பு, மட்டன், சிக்கன் குழம்பு எது வேணால் போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். இங்கே எவ்வளோ தேவைக்கு ஏற்போ அவ்வளோ போட்டுக்கலாம். மசாலா பொடி கொஞ்சம் இது காரெல்லாம் கம்மியாக தான் போட்டு அரைக்கணும். கொஞ்சம் ஜாஸ்தியாக நல்லா டேஸ்ட்டாக புளிங்க நாங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்குவோம். மீன் குழம்பு கொஞ்சம் புளி சுருக்குன்னு தான் இருக்கணும். அதனால தான் கொஞ்சம் தக்காளி கூடுதலாக போட்டிருக்கேன். தக்காளி கொஞ்சம் புளி நல்லா பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு மேலே தான் எடுத்துருக்கேன். அப்போ நம்ம மீன் குழம்புக்கு புளி போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதிகமாக புளி போட்டாலும் ரொம்ப புளிப்பாக இருக்கும். நிறைய பேர் மீன் குழம்புக்கு நல்லா சுருக்குன்னு புளி சேர்த்துக்குவாங்க. அந்தளவுக்கு புளி தேவையில்லை. தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம், ஊற்றிக்கலாம். இது வந்து தேங்காய், கொஞ்சம் மிளகு, சீரகம், சோம்பு, வெங்காயம், பச்சை வெங்காயம், எல்லாமே அரைச்சிட்டு இல்லை அப்படி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். ஊற்றி அலசி வச்சுக்கிட்டா கஞ்சி கட் பண்ணி கஞ்சி அலசி வச்சுருக்கேன். வெங்காய் போட்டுக்கலாம். போட்டு நல்லா புளி வரைக்கும் நல்லாவே வதங்கி நமக்கு வந்து இது நல்லா வதங்கிடுச்சு. இறால் போட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். அதெல்லாம் தண்ணியை விடும். இறால் தண்ணியெலாம் விட வேண்டாம். சீக்கிரமும் குக் ஆயிடும். உள்ள உப்பு போட்டு நல்லா உரட்டி
எடுத்துக்கிட்டு எண்ணெய் போட்டுக்கலாம். 5 நிமிஷம் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். திறந்து பார்ப்போம். இப்படி பாருங்கள், தண்ணி பூரா இங்கிச்சா, இவ்வளோதான் தண்ணி இருக்குது, வெந்துருச்சு. வீட்டு மசாலா குழம்பு போகுது. கேட்பேன் பையன் பின்னாடி எடுத்துட்டு காரத்தை கம்மியாக போடுமா? காரம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இதில் நான் மசாலா கம்மியாக தான் போடுவேன், கொஞ்சம் கரம் மசாலா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உப்பெல்லாம் மட்டும் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே ரைஸ் ஃப்ரை ஆனால் ஓகே. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த மசாலாவோட வாசம் போகணும். நான் முதல்ல கொஞ்சம் போட்டுக்கணும். இதே காரம்லாம் இது உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கும். பச்சை மசாலா போட்டு குழம்பு ஊற்றிச்சு. நல்லா போட்டு வச்சுக்கிட்டீங்களா? வறுத்துட்டு முருங்கைக்காயெல்லாம் போட்டோம்னா வேக்கடை வெந்துருக்கு. இதே ஓகே தான். ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா முருங்கைக்காய் உடஞ்சி போயிடும். மீனை சுத்தமாக உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். நானே க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மீனை உள்ள போட்டுக்கலாம். நம்ம கிண்டி விட்டணும். அதுக்கப்புறம் கிண்டவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உடஞ்சி போயிடலாம். அவ்வளோதான். மற்ற மீன் வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரியும், யாருக்கு தெரியாமலாம் ஒன்றும் இல்லை. மத்தி அவ்வளோ ஹெல்த்தி. குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சாலும் இல்லைன்னா எதுவாக இருந்தாலும் சரி மத்தி வாங்கி கொடுங்க. நல்லா குதிச்சா அவ்வளோதான், வேலை முடிஞ்சது, இறக்கிற வேண்டியதான். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், யாராவது குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க. குழந்தைங்க சின்ன குழந்தைங்க கூட நீங்கள் போட்டு கொடுத்தா கூட பயம் இல்லாமல் சாப்பிடுவாங்க. இது ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. என்ன ரேட்டு தான் பயங்கரமாக இருக்குது, அதுதான் பிரச்சனை. இதுவும் நல்லா ஆயிடுச்சுன்னா, நல்லா ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான். இதை வந்து நம்ம கொஞ்சம் அந்த மசாலா வாடை வந்தால் முடிஞ்சுது. இது பாருங்கள், இது கொஞ்சம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. மசாலா காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த இறாலில் கொஞ்சம் தண்ணி மட்டும் இதாகி மசாலா உடம்புனா இறக்கிடலாம். கொஞ்சம் மீன் போட்டு நம்ம பார்த்தீங்க, நீங்கள் பூண்டு போட்டுக்கலாம் மேலே. மீன் குழம்புக்கு மட்டும் இறக்கும் போது போட்டு இறக்கும் செம்மையாக இருக்கும். கொஞ்சம் கொதிக்கணும், இந்த மீன் வந்து கொதிக்கணும். அதுக்கு முன்னாடியே அந்த மீன் வேறு பண்ணி போட்டோன்னா இதோட ஃப்ளேவர்லாம் இறங்கி நல்லாயிருக்கும். இப்போ இதுவும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு மிரக்கிடலாம். இதுவும் 5 நிமிஷம் கழிச்சு மிரக்கிடலாம். சாப்பிடும்போது காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு முடிச்சாச்சு. சாப்பிட போகிறோம். பாருங்கள், குழம்பெல்லாம் எல்லாம் ரெடி, தயார். பசி தாங்க முடியல, குழந்தைங்களும் பசியோடு இருக்காங்க. பாருங்கள், இறால் செஞ்சு முடிச்சாச்சு. மீன் குழம்பு, முருங்கைக்காய் போட்டு மத்தி மீன் குழம்பு. எப்படி நல்லா இருக்குல்ல? நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.